ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய அலைமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹2 கமமரேட்டிவ் காயினில் உள்ள டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவரை பற்றி தான் இன்றைக்கி காயினில் பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறவங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரியோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் லாங் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வந்து ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி இவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பெங்காலினா என்ன, வங்காள தேசத்தை சேர்ந்தவங்க. இவருக்கு வந்து 3 முகங்கள். அதாவது என்ன சொல்கிறதுனா, இவர் வந்து என்னென்னா ஒரு வந்து கல்வியாளர், அதாவது நிறைய பட்டங்கள் கல்வியில் வந்து பட்டங்கள் பெற்றவர். அதுக்கப்புறம் வந்து லாயர், வழக்கறிஞர். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு அரசியல்வாதி. ஸோ இவருக்கு வந்து மொத்தம் 3 முகங்கள். இவருடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். 1926 படிப்புன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வந்து 2 லாங்குவேஜ், அதாவது அவருடைய தாய்மொழியான பெங்காலி, அதாவது வங்க மொழியிலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், அந்த 2 இதுலேயுமே பட்டம் பெற்றவர். ஸோ அந்த சிறப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1926 வந்து இங்கிலாண்டில் போய் சட்டம் பயின்று என்ன பண்ணார்னா பாரிஸ்டர்ன்றது என்ன அப்படின்னாக்கா, இங்கிலாந்தில் போய் சட்டம் பயின்றுருக்காங்கல்ல, அதாவது பிரிட்டிஷ் இல்லைன்னா கனோடிய வழக்கறிஞர்கள் தான் வந்து நம்ம வந்து லாயர்ஸை வந்து நம்ம வந்து பாரிஸ்டர்னு சொல்லுவோம். அதுதான் அது, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்னென்னா அவருடைய 33வது வயசு, அதாவது ரொம்ப யங் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், 1934 38 வரைக்கும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வந்து துணைவேந்தர். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பின்னாடி 2 விதமாக இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி என்னென்னா 1929 மேற்கு வங்க மாகாண சட்ட மேலவைக்கு ஒரு உறுப்பினராக இவரை வந்து கல்கத்தா பல்கலைக்கழகம் சார்பில் வந்து யாருன்னா நம்மளுடைய அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1937 41 வரைக்கும் விவசாய மக்கள் கட்சி, அப்புறம் வந்து முஸ்லீம் லீக் கட்சிகள் இருக்காங்கள்ல, அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து இவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் 1941 42 வரைக்கும் சுயேட்சையாக நின்று சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டிட்டு வெற்றியாகி அதில் வந்து நிதி அமைச்சராக வந்து அவர் வந்து மேற்கு வங்காள மாநிலத்தில் வந்து நிதி அமைச்சரானார். இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 1944 பார்த்திங்கன்னா இந்து மகாசபையின் தலைவராக இருந்து இந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து நிறைய குரல் கொடுத்தார். நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க சார்பாக வந்து அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இது வந்து இதுக்கு முன்னாடி என்னது, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நம்மளுடைய இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி. இந்தியா சுதந்திரம் அடைச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1947 வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அவருடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா இவர் வந்து 1947 1950 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக வந்து இந்த 3 வருஷம், அதாவது 1947 1950 வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கும் ஜவஹர்லால் நேரு அவங்களுக்கும் கொஞ்சம் பல பிரச்சனைகள், அவர் கூட உடன்பாடு இல்லாதனால என்ன பண்ணார்னா, அவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்துட்டு 1951 பார்த்திங்கன்னா 1951 இவர் வந்து ஒரு பாரதிய ஜனசங்கம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து டெல்லியில், அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து தில்லின்னு பேர், அங்கே வந்து ஆரம்பித்தார். அதுதான் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்குது, சரிங்களா. ஸோ பாரதிய ஜனசங்கன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்ததே வந்து நம்மளுடைய டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1952 ஃபஸ்ட்டு இந்திய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வந்து 3 தொகுதியில் வந்து இவர் போட்டிடுறார். அதில் 3 தொகுதியில், அதாவது
3 தொகுதியில் வந்து வெற்றி பெறார். அதாவது எல்லா தொகுதியிலையும் போட்டி போட்டு 3 தொகுதியில் வெற்றி பெறாரு. அதில் வந்து ஒரு தொகுதியில் இவர் நின்று அதில் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இவர்கிட்ட இருக்குது. இவருடைய வாழ்க்கையில் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி என்னென்னா, ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தனியாக, அதாவது இப்போ நார்மலாக வந்து ஒரு நாடு, அதாவது நம்ம இந்திய நாடு இருக்குன்னா இந்திய நாட்டுக்கு ஒரு பிரதமர் தான் இருப்பாங்க. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பிரதமர் தான். பட் ஜம்மு காஷ்மீர் மாகாணம், அதாவது அது வந்து ஒரு ஸ்டேட்டு. பட் அந்த ஸ்டேட்டுக்கு தனி சட்டம், எல்லாமே தனி சின்னம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாகாணத்துக்குன்னு ஒரு பிரதமர், இப்படிலாம் நிறைய வந்து எல்லாமே சுயேட்சையாக அவங்க இருந்தாங்க. அதை வந்து இவர் வந்து எதிர்த்தார். ஏன்னா ஒரு நாட்டில் 2 வந்து அரசியலமைப்பு, அதாவது இப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம பாரத பிரதமருக்கு கீழே வந்துருச்சு இல்லையா. ஆனால் அப்போ வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பாரத பிரதமர், அவங்களுக்குன்னு தனியாக சட்டங்கள், அவங்களுக்குன்னு தனியாக கட்சி, அதாவது தனி சின்னம், இது இந்த மாதிரிலாம் இருந்ததை வந்து இவர் ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டித்தார். அவருக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு, அதாவது தனிக்கொடி, தனி பாரத பிரதமர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க நாட்டில் என்னென்னா, நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவர் கூட போகணுன்னா அவங்களுடைய அந்த பிரதமருடைய பெர்மிஷன், அதாவது ஜம்மு காஷ்மீருடைய பிரதமருடைய பெர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அந்த நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவர் கூட அங்கே போக முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய சட்டங்கள் இருந்தது. இதெல்லாம் எதிர்த்து அவர் வந்து அறவழியில், அதாவது ரொம்ப வந்து அகிம்சை முறையிலலாம் போராடி பார்த்தார். அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை. அதனால் என்ன பண்ணார்னா, இவர் வந்து அந்த அரசோடைய அனுமதி இல்லாமல் லக்கர்பூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் பாட்டுக்கு உள்ளே நுழைச்சிட்டார். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இவரை கைது பண்ணி அந்த அரசு வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. அந்த அடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1953 மே 11 வந்து கைது செய்து அவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் ஜூன் 23, 1953 வந்து விஷக்காய்ச்சலால் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடுது. இதில் வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவங்க தான் வந்து பிரதமராக இருக்கும்போது அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு இவருடைய இந்த மாதிரி மரணத்தை விசாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு வந்து தனி விசாரணை ஆணையம் அமைக்கணும். என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவரோட டெத்தில் வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் தனி விசாரணை ஆணையம் அமைச்சு அவருடைய டெத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. யார், நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்கக்கிட்ட, நம்மளுடைய முகர்ஜியோட தாயார். பட் அவர் வந்து அதை ஏற்கலை. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, இன்றைக்கும் அவரோட டெத்து வந்து ரகசியமாக தான் இருக்குது. இன்னும் வந்து அவரோட டெத்தில் வந்து மர்மங்கள் நிறையா இருக்குது. இதை வந்து 2004 வந்து நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இது வந்து ஜவஹர்லால் நேருடைய அவங்களுடைய சதித்திட்டம் தான். ஏன்னா இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதில் அதனால இவர் வந்து சதித்திட்டம் பண்ணி தான் இவரை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் வந்து அதுதான் இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அவருடைய இறப்புன்றது வந்து மர்மமாக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல மனுஷன், எவ்வளவோ போராட்டங்கள் இந்திய மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் இவருடைய சிறப்புகள். இந்த காயினை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த காயினை பொறுத்த வரைக்கும் காப்பர் நிக்கல் காயினு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹைதராபாத், மும்பை அண்டு கல்கட்டா 3 மின்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட் வந்து கொஞ்சம் ஸ்கேரிங்கில் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது ஹைதராபாத் மின்ட்டு தான். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் கண்டிப்பாக 50 ரூபாய்க்கு மேலே தான் போகும். என்கிட்ட இருக்கிற யூஸ் கண்டிஷன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய 100 ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருக்காங்க. பட் 200 150 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. பட் மினிமம், அதாவது யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு மேலே போக சான்சஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வந்து யூஸ்டு கண்டிஷன். ஸோ அது வந்து ஒரு 50-60 ரூபாய்க்கு போகும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும். அதாவது அவருடைய ஷர்ட்டு இது இருக்கு இல்லையா, கோட்டை. ஸோ என்னோடய காயின் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் காயின் தான். ஸோ உங்களுக்கு வந்து இவருடைய சிறப்பு அம்சங்கள் இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு இனிமேல் ஏதாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது தலைவரை பற்றி தெரியணும் அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு தலைவரை பற்றி நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.